அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளன்பு பண்பு உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது துஆவும் ரமலானும். அருமையான பெருமக்களே, அழகிய ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் எந்த அளவிற்கு துஆவில் நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோமோ, எந்த அளவிற்கு துஆவோடு நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ, அந்த அளவிற்கு அதற்கு உண்டான பலனை நாம் நிச்சயம் அனுபவிப்போம். ரமதானுடைய மாதத்தில் அதிலும் குறிப்பாக சஹருடைய நேரத்தில் எழுந்து உணவுக்கு முக்கியம் கொடுப்பதை விட தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுது அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யணும். யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறாய், அதிலே தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுது உன்னிடத்திலே கரமேந்தி இருக்கிறேன். எனக்கு, என் குடும்பத்தாருக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சொந்த பந்தங்களுக்கு, என்னுடைய தொழில் துறைகளிலே எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. இந்த துனியாவிலே நான் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இந்த ரமலானை நீ காரணமாக்குவாயாக. இந்த ரமலானுடைய பொருட்டினால் என் தேவைகளை நீ நிறைவேற்றி தருவாயாக என்று எந்த ஒரு மனிதன் துவாவோடு இந்த ரமலானை அடைந்து கொள்கிறானோ அவன் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலியாக கருதப்படுகிறான். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஅல்லா இப்னு ஃபதுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், கானு யதுஊன அல்லாஹ் தஆலா சித்தத்து அஷ்ஹுரின் ஐயுபலிகுஹும் ரமலான். குறிப்பாக எங்களுடைய முன்னோர்கள் ரமலானுடைய மாதத்திற்காக வேண்டிய ஆண்டு முழுவதும் துஆ செய்து கொண்டே இருப்பார்களாம். இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கிடைக்காதா? இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் நோன்பு பிடித்திட மாட்டோமா? இந்த ரமதானுடைய மாதத்திலே சஹருடைய தேவைக்கு எழமாட்டோமா? ரமதானுடைய காலகட்டத்திலே நோன்பு வைத்த நிலையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய மாட்டோமா? ஏனென்றால் மற்ற காலங்களில் நாம் தொழுகுவதை விட, மற்ற காலங்களில் திக்ரு செய்வதை விட, மற்ற காலங்களில் இறைவனிடத்தில் துஆ செய்வதை விட நோன்பு நோற்ற, குறிப்பாக ஃபர்லான நோன்பை நோற்ற நிலையில் அல்லாஹ்விடத்தில் தொழுகுவது என்பது, அல்லாஹ்விடத்திலே திக்ரு செய்வது என்பது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால்தான் முஅல்லா இப்னு ஃபதுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய காலம் வராதா என்று ஆண்டு முழுவதும் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை அடையச் செய் என்று அடிக்கடி துஆ செய்து கொள்வார்களாம். அதற்கடுத்து சும்ம யதுஊனஹு சித்தத் அஷ்ஹுரின் ஐ யுதகப்பல மின்ஹும். ஒரு சமயம் இந்த ரமலானை அவர்கள் அடைந்து இந்த ரமலானுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கடுத்தும் துஆ செய்வாங்களாம். யா அல்லாஹ், ரமலான் மாதத்தை எங்களுக்கு அடைகிற பாக்கியத்தை தந்தாய். நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே உனக்காக வேண்டி நோன்பு நோற்றோம். இந்த ரமலானுடைய காலத்தில் உனக்காக வேண்டி பசித்திருந்து தாகித்திருந்து எங்களுடைய தேவைகளை எல்லாம், ஆசைகளை எல்லாம் அடக்கி உனக்காக வேண்டி நாங்கள் நோன்பு பிடித்தோமே, எங்களுடைய நோன்பினுடைய காலங்களில் நாங்கள் செய்த அமல்களை அங்கீகரிப்பாயாக என்று முஅல்லா இப்னு ஃபதுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். நாங்களும் எங்களுடைய குடும்பத்தார்களும் எங்களுடைய முன்னோர்களும் துஆ செய்து கொண்டே இருப்போம். இன்னைக்கு ரமலானுடைய காலம் வந்துருச்சு. ரமலானுடைய காலத்தில் பள்ளிவாசலில் பார்த்தா நிற்பதற்கு இடம் இருக்காது, தொழுகுவதற்கு இடம் இருக்காது. அந்த அளவுக்கு மக்கள் தொழுகுவாங்க, தன்னுடைய நேரங்களை செலவழிப்பாங்க. நோன்பினுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் 11 மாதங்கள் தொழமாட்டாங்க. அப்படின்னா அந்த ஐவேளை தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு அவர்களுடைய காலம் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, உதாரணமாக யஹ்யா இப்னு அபி கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. யா அல்லாஹ், ரமலானில்
நான் சலாமத்தாகவும் என்னுடைய ரமலான் சலாமத்தை ஆக்கி வைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று துவா செய்வார்கள். அப்படி நாம் துவா செய்வோம். அல்லாஹ் அந்த ரமலானுடைய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.